சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான அனைத்துமே ஒரே நாளில் கிடைத்து விடுவதில்லை தங்கமே. பல முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கலாம், அல்லது கிடைக்காமலும் போகலாம். கிடைச்சால் என்ன நினைக்கணும் தெரியுமா? கிடைத்தால் அந்த கடவுளின் கருணை, கிடைக்காவிடில் அது உனக்கானதல்ல என்பதை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு தேவை என்ன என்பதை அந்த இறைவன் தீர்மானிக்கிறான் என்ற முடிவிற்கு மட்டும் நீ வந்துவிட்டால் உன் மனம் அமைதி பெறுமே, ஆனந்தம் பெருகுமே. செல்வமே, இருளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் ஒளியை நோக்கி நகர்ந்து செல். உனது பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டே இருக்காமல் தீர்வை நோக்கி நகர்ந்து செல். உன் தோல்வியை நினைத்து துவண்டு போகாமல் வெற்றியை நோக்கி நகர்ந்து செல். உன் இழப்புகளை நினைத்து நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு புதியதை உருவாக்க நகர்ந்து செல். எனக்கு இது இல்லை என நீ வருந்துவதை விட உன்னிடம் உள்ளதை முதலில் வைத்து கொண்டாடு. எனக்கு இது வேண்டாம் என்று விலகிக்கொண்டே போகாமல் உனக்கு எது வேணும்னு தெளிவோடு அதை நோக்கி செல் தங்கமே. உன் அப்பா சொல்வது புரிந்திருக்கும், உண்மைதானே தங்கமே? அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை எதிர்கொள்ள தெரிவதில்லை. அதுபோல் எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை இந்த உலகத்தில். வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கோ. இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நீ ஏத்துக்கிட்டேன்னா வாழ்க்கை கசக்கவே கசக்காது. உன் நிம்மதிக்கு உன்னை தேடியவர்கள் உன் நிம்மதிக்கு வந்து நிற்கிறார்களா? சொல் பார்க்கலாம். என்ன சொல்ல வருகிறேன்னா, நல்லவனாயிரு, ஆனால் கவனமாயிரு. உலகின் அத்தனை ஏமாற்று பெறுவழிகளும் நல்லவர்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தங்கமே. நீ நடந்து முடிந்ததை பற்றியே எந்த நேரம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னா நீ தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உனது எதிர்காலம் இன்று நீ எதை செய்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கை என்னும் அறிவியல் கவலைகள் என்னும் அணைகள் உண்டு. குறிக்கல் என்னும் பாதையில் கரைபுரண்டு நீ சென்றால் கஷ்டங்கள் என்னும் கல்பாறைகளை தாண்டி கடல் என்னும் வெற்றி உனக்கு உண்டு. என்ன, தோல்வியடையாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லையே. தோல்வியே இல்லை என்றால் எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும்? சொல். நீ தோல்வி அடையலைனா உன் முயற்சி தான் தோல்வி அடைந்தது என நினைத்துக்கொள். மனம் இறுக்கமில்லாமல் முயற்சி செய்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். நீ எதை தருகிறாயோ அதுதான் உனக்கு திரும்ப திரும்ப வரும். நல்லதை செய்தால்தான், நல்லதை கொடுத்தால்தான், நல்லதை தந்தால்தான் நல்லது வரும். தீமையை தந்தால் தீமை வரும். வருகின்ற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம், ஆனால் நிச்சயம் வரும். எனவே நல்லதை மட்டும் கொடு, நல்லதை மட்டும் விதை. மனுஷன் என்ன விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதனையே எப்போதும் நினைவில் வச்சுக்கோ தங்கமே. என் செல்வமே, இன்னொன்று சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லோரிடம் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவுகள் நீடிக்கும் தங்கமே. நீயே சொல் பார்க்கலாம். கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு, ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? சொல் தங்கமே. செல்வம் என்பது நிறைய பணமும் பொருளும் வைத்திருப்பது அல்ல, இருப்பது போதும் என்ற மனநிலையில் இருப்பதுதான் மகிழ்ச்சி தரும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உடல் மனம் இரண்டும் இணைந்து உனக்கு முழு ஈடுபாட்டோடு இருந்தால்தான், விருப்பத்தோடு செய்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். ஆனந்தமாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். சோகமாக இருப்பது உனக்கு நீயே இழுத்து கொள்ளும் துரோகம் தங்கமே. உன் மகிழ்ச்சிக்காக உன் நேரத்தை பயன்படுத்தினால் மற்றவர்களை குறை கூறும் நேரம் இருக்காது. பிறற்ற இருந்து எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றம் வர காரணம். உன் தேவை அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்ய முயற்சி செய். செல்வமே, உன் மகிழ்ச்சிக்காக உன் நேரத்தை பயன்படுத்தினேன்னா மற்றவர்களை குறை கூற நேரம் இருக்காது. மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றம் வர காரணம். உன் தேவைகள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்ய முயற்சி செஞ்சுக்கோ. எதை பற்றியும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிற வியாதியே மிக மிக பயங்கரமானது. உன்னையும் சந்தோஷமாக இருக்க விடாது, சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக இருக்க விடாது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. பொய் சொல்லி பிறரை கவர்வது வாழ்க்கை அல்ல. யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதே வாழ்க்கை. சோர்ந்து போகும் மனதை உற்சாகமூட்டும் வண்ணம் செயல்படுபவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு மிக மிக தேவை.
நீ செய்யும் செயலில் உனக்கு ஈடுபாடு இருக்கணும். அந்த செயல் உனக்கு பிடிச்சிருக்கணும். நீ விருப்பம் இல்லாமல் செய்தால் அது கடமைக்கு செய்யும் செயலாகும். சூழ்நிலை எப்போதும் ஒரு மனிதனின் விருப்பத்திற்கு ஏற்றதாக மட்டுமே அமையாது. எந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். தங்கமே, யாரெல்லாம் தன் தவறுக்கு அடுத்தவர் மீது பழி போடுகிறாங்களோ அவர்கள் எல்லாம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவு வராது. துரோகங்களை ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்ளும் தருணத்தால் அந்த பேச்சினுடைய வீச்சு குறைந்து மனம் ஆழ்கடலில் நிலவும் அமைதி ஞான நிலைக்கு சென்றுவிடும். நல்ல நாளும் நல்ல நேரமும் உன்னை தேடி வருவதில்லை என்றுதான் சொல்கிறேன். உன் செயலால் தான் உருவாக்கணும். உண்மையில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிதானது தங்கமே. ஆனால் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் அதை சிக்கலாக உருவாக்கி விடுது. யோசிச்சு பார். உனது கைபேசி உலகத்தையே உள்ளங்கையில் காட்டுது. ஆனா உலகத்தை விட்டு உன்னை தனியே பிரிச்சிடுது. நீ உன்னால் முடிந்த வேலையை கூட செய்யாமல் அடுத்தவங்களோட உதவியை நாடினா பிரச்சனை வர காரணமே அதுதான். தவறாக செய்து விடுமோ என்ற பயத்தில் இருப்பவருக்கு நன்றாக செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. யோசிச்சு பார். ஒரு பணியை நீ செய்ய தொடங்கிய பின் தோல்வி குறித்து பயம் கொள்ளக்கூடாது என்று எத்தனை முறை சொன்னேன். அந்த பணியை நிறுத்தவும் கூடாது. தன் பணியை செவ்வனே செய்பவர்கள் தான் மிக மகிழ்ச்சியான மனிதர்கள்னு சொல்றேன். ரெண்டு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். எதையுமே சிறப்புற குறைவின்றி செய்யும் மனிதர்கள் ஒரு வகை. செய்தாக வேண்டுமே என்பதற்காக ஏனோ தானோன்னு செய்யும் மனிதர்கள் மறுவகை. நீ எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோ. கவலைப்படாதே தங்கமே. உனக்கு தேவைப்படும் இடத்தில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் இருப்பேன். எந்த சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன். ஆம் தங்கமே, கடல் பெரியதுதான். ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சின்ன சின்ன அலைகள் தான். எனவே காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்தால் கலங்காதே, துணிந்து நில். இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் மீது அதீத பாசம் வைக்காத எத்தனை முறை சொல்கிறேன். தேவைக்கு பயன்படுத்தி குப்பையில் தூக்கி எறியும் கேவல பிறவிகள் வாழும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தனித்து வாழ்ந்து பெருமையோடு மறைந்திடணும். அதுதான் சிறந்தது. உன்னை அவமானத்தால் எந்த அளவுக்கு உருக்குகிறார்களோ அந்த அளவிற்கு நீ பிரகாசமாக மாறி நிலைத்து நிற்பாய், வைரத்தை போல. கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் இருக்கிறேன். எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக இருக்கும் தங்கமே. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தையை மட்டும் நீ விட்டுவிடாதே. அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது. புரிஞ்சுக்கோ. நான் சொல்வதை, இந்த அறிவுரையை நீ கேட்டு நடந்தால் நிச்சயம் உனக்கு அனைத்தும் சாதகமாகவே நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.